செங்கல்பட்டு நகரில் பாதாள சாக்கடை திட்டப்பணிகள் மும்முரமாக நடைபெற்று வரும் நிலையில் இன்னும் 2 நாட்களில் பள்ளிகள் திறக்கப்பட உள்ளதால் மாணவர்களின் பாதுகாப்பு குறித்து பொதுமக்கள் கவலை தெரிவித்து வருகின்றனர். நகரின் பல்வேறு பகுதிகளில் பாதாள சாக்கடை திட்டத்திற்காக சாலைகள் தோண்டப்பட்டு ஆங்காங்கே பள்ளங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. பல இடங்களில் ஜல்லிக்கற்கள் மற்றும் கட்டுமான பொருட்கள் சாலையோரங்களில் குவிக்கப்பட்டிருப்பதுடன் பணிகள் முழுமையாக நிறைவடையாத நிலையில் காணப்படுகிறது. இதனால் பள்ளிகள் திறக்கப்பட்ட பிறகு தினமும் பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள், பெற்றோர் மற்றும் பொதுமக்கள் கடும் சிரமத்தை எதிர்கொள்ள நேரிடும் என அச்சம் எழுந்துள்ளது. செங்கல்பட்டு நகராட்சிக்கான பாதாள சாக்கடை திட்ட பணிகள் சுமார் 97 கோடியே 30 லட்சம் மதிப்பீட்டில் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் மூலம் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. எனவே பள்ளிகள் திறப்பதற்கு முன்பாகவே பள்ளி வழித்தடங்களில் உள்ள பள்ளங்களை மூடுதல், எச்சரிக்கை பலகைகளை அமைத்தல், தற்காலிக சாலை சீரமைப்பு உள்ளிட்ட பணிகளை போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ள வேண்டும் என்று பொதுமக்களும் பெற்றோர்களும் வலியுறுத்தியுள்ளனர். உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் விபத்துகளில் சிக்கக்கூடிய அபாயம் இருப்பதாகவும் செங்கல்பட்டு நகராட்சி நிர்வாகம் இதை அவசரமாக கவனத்தில் கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருகிறது.